ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் ஆடாத அசையாத ஆத்மாக்களாக இருக்கணும். ஸோ நம்ம ஆடாத அசையாத ஆத்மாக்களாக இருக்கணும்னா அதற்கு தேவையானது மனோசக்தி, புத்தி சக்தி. எப்போ இந்த இரண்டும் சக்திசாலியாக இருக்கோ இப்போ எந்த விதமான டெஸ்ட் பேப்பர் நம்ம முன்னாடி வந்தால் கூட நம்ம பாஸ் ஆக முடியும். நம்ம சக்திசாலியாக ஆகணும்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு பாபாவின் நினைவு, ஒரே ஒருவருடைய ஸ்ரீமத். எப்போ ஒரு பாபா நினைவு, ஒருத்தருடைய ஸ்ரீமத்தை தான் நம்ம ஏக் பல் ஏக் பரோசா, ஒருவர் மீது நம்பிக்கை, ஒருவருடைய ஆதரவில் நம்ம இருக்கணும். அப்போ தான் எந்த விதத்தில் மாயை வந்தாலும் அது நம்முடைய மனம் புத்தியை அலைப்பாய வைக்காது, திசை திருப்பாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி நிறைந்த ஆத்மாக்களாக நம்மை நாமே ஆக்கி கொள்ள வேண்டும். ஸோ ஒரே பாபா நம்பிக்கை, அவர் என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உத்தாரம் செய்யும். நாம் பரமத்தில் மன்மத்தில் பல விஷயங்களில் நம்முடைய மனம் சந்தேக புத்தி எழுந்தால், இரட்டை மனநிலை ஏற்பட்டால் நாம் இந்த மாய்கிட்ட தோற்று போயிடும். ஆகவே ஆடாத அசையாத ஆத்மா நான், சக்திசாலியான ஆத்மா நான் அப்படிங்கிற அந்த உறுதியான தன்மையில் நாம் ஒரே நம்பிக்கையில், ஒரே பாபாவுடைய நிச்சய புத்தியில் ஸ்ரீமத் படி நடந்து நாம் வெற்றி உடையவர்களாக ஆக வேண்டும். 12/5/2022 मीठे बच्चे इस समय बुढ़े बच्चे समान सबको वानप्रस्थ अवस्था है. இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் முதியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரும் வானப்பிரஸ்த நிலை உள்ளார்கள். क्योंकि सभी को वाणी से परे मुक्तिधाम जाना. ஏனென்றால் அனைவரும் சப்தத்தை கடந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். தும் உன்ஹி கர்கா ராஸ்தா பத்தவ், நீங்கள் அவர்களுக்கு வீட்டுக்கு செல்லும் பாதையை காட்டுங்கள். உடல் ரீதியில் முதியவர்களாக, குழந்தையாக, இளைஞனாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீக ரீதியில் எல்லாரும் யார், பரந்தாமம் என்ற வீட்டை விட்டு கீழிறங்கி வந்து 5000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே வானப்பிரஸ்திகள், எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். ஆதலால் அனைவருக்கும் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை காட்ட வேண்டும். பிரஷன், बाप की श्रीमत हर बच्चों को प्रति अलग अलग है या एक जैसा नहीं, क्यों? பாபாவுடைய ஸ்ரீமத் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனிப்பட்டதா அல்லது ஒரே மாதிரியாக ஸ்ரீமத் கொடுக்கின்றாரா? ஏன்? क्योंकि बाप हर बच्चों की नफ्स देख, सरकमटेंस देख श्रीमत देते. ஏனென்றால் தந்தை ஒவ்வொரு குழந்தைகளின் நாடியை பார்த்து, அதாவது அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஸ்ரீமத் கொடுக்கின்றார். समझो कोई निर्बंधन है, बुढ़ा है या कुमार है, सर्विस ला है तो बाबा राय देंगे, इस सेवा में पूरा लग जाओ. யாராவது பந்தனம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் வயதானவர்களாகனாலும் குமாரியாக இருந்தாலும் சேவைக்கு தகுதியானவர்களாக இருந்தால் பாபா அவர்களுக்கு டைரக்ஷன், வழிமுறை கொடுக்குறாரு. இந்த சேவையில் நீ முழுமையாக ஈடுபடு. பாக்கி சப்தோ யஹா நஹி பிட்டா தேங்கி. மற்றபடி எல்லாரையுமே பாபா வீட்டிலே உட்கார வைக்க முடியுமா? மதுபல்ல உட்கார வைக்க முடியுமா? ஜிஸ்கி பிரதி பாப் ஜோ ஸ்ரீமத் மில்தி ஹை உஸ்மே கல்யாண் ஹை. யாருக்கு பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதில் நன்மை அடங்கியுள்ளது. जैसे मम्मा बाबा शिव बाबा से वर्षा लेते, इसे फॉलो कर उन जैसा सर्विस कर वर्षा लेना. எவ்வாறு மம்மா பாபா சிவ பாபாவிடம் இருந்து ஆஸ்தியை பெறுகிறார்கள், அதே போல் நாம் அவர்களை பின்பற்றி அவர்களை போல் சேவை செய்து ஆஸ்தி பெற வேண்டும். பாடல் போலாநாத் சே நிராலா. கள்ளம் கபடமற்றவர், முற்றிலும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி.
மீட்டி மீட்டி சிக்கிலத்தை பச்சோன்னு கீத் சுனா, இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஷிவ்கோ போலாநாத் கஹா ஜாத்தாகே, சிவனைத்தான் போலாநாத் என்று கூறப்படுகின்றது. அவர் எக் ஜோ டம்ரு பஜாத்தே உன்கோ சங்கர் கதீர், மற்றபடி உடுக்கை வாசிக்கக்கூடியவர் சங்கர் என்று கூறப்படுகிறது. யஹா கித்னா ஆசிரம் ஹே ஜஹா வேத சாஸ்திர உபனிஷ் ஆதி சுனாத்தா ஹே, இன்று எத்தனை ஆசிரமங்கள் உள்ளன, அங்கு வேதங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷங்கள் இவைகள் அவர்கள் கூறுகின்றார்கள். எக்பி ஜீசா டம்ரு பஜாத்தா, இது கூட ஒரு விதமான உடுக்கை வாசிப்பது. கித்னே ஆசிரம் ஹே ஜஹா மனுஷ ஜாக்கர் ரக்தேவி, எத்தனையோ ஆசிரமங்கள் உள்ளன, அங்கெல்லாம் மனிதர்கள் போய் சென்று வசிக்கிறார்கள். பரந்து ஏம் ஆப்ஜெக்ட் கொய்பி நகி ஹே, எந்த ஆசிரமத்திலையும் எந்த விதமான குறிக்கோள் இலக்கு கிடையாது. சமஸ்தே குருலோ ஹம்கோ வாணி சே பரேஷ் சாந்திதாம் மில்லே ஜாய், அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க, குருமார்கள் நம்மை சப்தத்தை கடந்த நிலைக்கு அழைத்து செல்வார்கள், சாந்தி தாமத்திற்கு, பரந்தாமம் என்ற வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள் அப்படின்னு நினைக்கிறான். இஸ் விசார் से जाकर रखते हैं कि यहाँ प्राण त्यागे, இந்த ஒரு எண்ணத்தோடு அவங்க ஆசிரமத்தில் போய் வசிக்கிறாங்க. அங்கேயே நம்ம வாழ்ந்து நம் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று கருதுகின்றார்கள். பரந்து வாபஸ் तो कोई भी जा नहीं सकता, அதனால யாருமே திரும்பி செல்ல முடியாது. वो लोग तो अपने अपने भक्ति आदि सिखलाते हैं, ஏன் திரும்பி போக முடியாது, பரந்தாமம் என்ற வீட்டை பற்றி அவங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போகக்கூடிய வழியே தெரியாது. அவர்களுக்கு அறிந்த பக்தி கருத்துக்களை தான் புரிய வைக்கிறாங்க, கற்றுத்தர்றாங்க. யஹா தோ பச்சே ஜாந்தி சச்சா சச்சா எக் வானப்பிரஸ்தே, இப்போ நம்ம குழந்தைகள் அறிந்து கொண்டோம், இப்போ தான் அனைவரும் உண்மையிலும் உண்மையான வானப்பிரஸ்தர்கள். பச்சே புட்டே ஜவான் சபி வானப்பிரஸ்தை, குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள் அனைவருமே இன்னைக்கு என்னவா இருக்காங்க, வானப்பிரஸ்தி. பாக்கி முக்திதாம் ஜானே के लिए புருஷாரத் கரா ரஹா, மற்றபடி முக்திதாமம் செல்வதற்குண்டான முயற்சியை பாபா சேவிக்கிறார். ऐसे और कोई नहीं जहा होगा जो सद्गति अथवा वाणी से परे जाने की रास्ता बतावे, வேறு எந்த ஒரு இடத்துலையும் சத்கதி போகிறதுக்கு, அதாவது சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வதற்குண்டான பாதை கூறப்படுவதில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. காத்தே சத்கதி தாத்தா ஏகே, மகிமை பாடப்பட்டிருக்கின்றது, சத்கதியின் வள்ளல் ஒருவர்தான். பாப் ஐசே நஹி கஹ சக்தே கிரஹஸ்த விவகார் கோ छोड़कर यहाँ बैठ जाओ, பாபா ஒரு பொழுதும் எப்பொழுதுமே யாருக்கும் இந்த மாதிரி சொல்றதில்லை, உங்களுடைய குடும்பத்தின் கடமையெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்து உட்கார்ந்துக்கோங்க. हाँ जो सर्विस लाके उनको रखा जा सकता है, யார் சேவைக்கு தகுதியானவர்களோ அவர்களை பாபா வைத்துக் கொள்கிறார். औरों को भी वानप्रस्थ का रास्ता बताना है क्योंकि सभी का वाणी से परे जाने के समय है, மற்றவர்களுக்கும் வானப்பிரஸ்த நிலை, அதாவது சப்தத்தை கடந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வழியை காட்ட வேண்டும். ஏன்னா இதுதான் நேரம் நாம் சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வதற்கு. வானப்பிரஸ்த் அத்வா முக்திதாம் லே ஜானே வாலா ஏக் பாப் ஹே, வானப்பிரஸ்தம் அதாவது முக்திதாமம் என்ற இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். உஸ் பாப் கே பாஸ் தும் பைட்டே, அந்த தந்தையிடம் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உலோ பல் வானப்பிரஸ்த லேத்தே பரந்து வாபஸ் தோ கோய் பி ஜா நஹி சக்தே, அவர்கள் வானப்பிரஸ்தம் என்று ஆசிரமத்தில் போய் வசிக்கிறார். ஆனால் பாபா என்ன சொல்றாரு, அவர்கள் யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் தான் கற்றுத்தர்றார். நம்ம ஆத்மா, ஆத்மாவுக்கு தந்தை பரமாத்மா சிவன், அவரை நினைச்சு நம்முடைய பாவங்கள் அழிஞ்சாதான் நம்ம பரந்தாமம் என்ற வீட்டுக்கு போக முடியுங்கிற இந்த பாதை அவங்களுக்கு தெரியாது. வானப்பிரஸ்த में ले जाने वाला एक बाप है वही अच्छी मत देंगे, வானப்பிரஸ்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். அந்த தந்தை தான் இப்போ நமக்கு நல்ல வழியை காட்டுகின்றார். कोई कहे बाबा हम गरबार ले यहाँ आकर बैठे, ஒரு சிலர் சொல்றாங்க, பாபா எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையுமே நாம் அழைத்து வந்து நாங்கள் இங்கே தங்குகின்றோம். நகி, ஆனால் பாபா அது கூடாதுங்கிறாரு.
देखना होता है सर्विस लायक है व नहीं. இவர்கள் சேவை செய்வதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்று பாபா பார்த்து தான் வழிமுறை சொல்வார். कोई बंधन मुक्त है, बुजुर्ग है, सर्विसबल है तो उनको श्रीमत दी जाती. யாருக்கு பந்தனமே இல்லையோ அவர்கள் வயோதிகராக இருந்தாலும் சேவை செய்வதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் பாபா அவர்களுக்கு ஸ்ரீமத் கொடுப்பார். அது பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ நாம் அதன்படி செய்யணும். जैसे बच्चे कहते सेमिनार करो तो सर्विस की युक्तियाँ सीखो. பாபா செமினார் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சேவை எப்படியெல்லாம் செய்வது, அதுக்குண்டான யுக்திகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். कन्याओं के साथ साथ माता पुरुष भी सीखते जाएंगे. கன்னியர்கள் கூட தாய்மார்களும் ஆண்களும் எப்படியெல்லாம் சேவை செய்யலாம்னு கற்றுக்கொள்கிறார்கள். सेमिनार तो यह है ना, பாபா ரோज शिक्षा देते रहते किसको किसको समझाना है. எப்படியெல்லாம் செமினார் செய்யணுங்கிறது நம்ம கற்றுக்கணும். பாபா தினம்தோறும் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு, நாம் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு இதை புரிய வைப்பது என்று. ராய் தேத்தே ரத்தே, பாபா நமக்கு வழிமுறை கூறிக்கொண்டே இருக்கிறார். பலே தோ ஏக்கி பாத் சம்சாவ், முதல்ல ஒரு விஷயத்தை புரிய வைங்கள். பரம்பிதா பரமாத்மா ஜிஸ்கோ யாத் கர்த்தே வக்த் துமாரா கியா லக்தா. பரமபிதா பரமாத்மா என்று கூறுகின்றீர்கள், அவர்களை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ஆர் பாப் ஹே தோ பாப் சே வர்சா மில்னா चाहिए. தந்தை என்றால் அப்போ தந்தைகிட்ட நம்ம ஆஸ்தி பெற வேண்டும். தும் தோ பாப் கோ ஜான்தே நஹி, நீங்கள் தந்தையை அறியாமல் இருக்கிறீர்கள். கதே தோ சப் மே பகவான் ஹே, அறியாத காரணத்தினால அனைவருக்குள்ளும் பகவான் இருக்கின்றார் என்று கூறிவிடுகிறீர்கள். கண் கண்மே பகவான் ஹே ஃபிர் துமாரா கியா ஹால் ஹோகா. அணு அணுவிலும் பகவான் இருக்கின்றார் என்றால் அப்போ ஏன் உங்கள் நிலைமை இந்த மாதிரியாச்சு? அபி தும் பச்சி சாந்தம் பாபா கி சன்முக் பைட்டே. இப்போ குழந்தைகளாம் அறிந்து கொண்டோம், நாம் பாபாவுக்கு எதிரில் அமர்ந்துள்ளோம். பாபா हमको लायक बनाकर कांटों से फूल बनाकर साथ लीज. பாபா நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி முட்களை மலராக மாற்றி நம்மை கூட அழைத்து செல்கிறார். பாக்கி அவர் தோ சப் ஜங்கல் கி ராஸ்தா பத்த, மற்றவர்கள் அனைவரும் காட்டிற்கு செல்லக்கூடிய பாதை தான் காட்டுகிறார்கள். பாத்தோ கித்னா சஹஜ ராஸ்தா பத்தாது. பாபா குழந்தைகளுக்கு எவ்வளோ எளிதான பாதை காட்டுகின்றார். செகண்ட் மே ஜீவன் முக்தி காயி ஹுய், செகண்டில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கின்றது. வ கோய் ஜூட் தொடுகி, அது பொய்யான பாடல் அல்ல. பாபா கஹாமானா ஜீவன் முக்தி ஹோகியா, அப்பான்னு புரிஞ்சிட்டு நீங்கள் அவர் அப்பான்னு கூப்பிட்றீங்களோ அப்போவே உங்களுக்கு ஜீவன் முக்தி என்பது கிடைத்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக அதிகாரியாக ஆயிடுறோம். அதனால் ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாபா பहले अपने घर ले जाता है. பாபா முதலில் நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். தும் சப் அப்னே கர் கோ போலே ஹுயே ஹுனா, நீங்கள் அனைவரும் வீட்டை மறந்து விட்டீர்கள். கித்தி காட் ஃபாதர் சப் மெசஞ்சர் கோ பேஜ் தேத்தே, கூறப்பட்டிருக்கின்றது இறை தந்தை அனைத்து மெசஞ்சர்ஸ் தூதுவர்களை அனுப்பினார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தர்ம ஸ்தாபன் கர்னே ஃபிர் சர்வபி கியூ கத்தி, தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக இறை தந்தை தர்ம தூதுவர்களை அனுப்பினார் என்று கூறப்படும். அப்போது அனுப்பினார் என்று கூறப்பட்டிருக்கும் போது இப்போ எப்படி நம்ம சர்வ வியாபின்னு சொல்ல முடியும்? ஓப்பர் சே பேஜ் தேத்தேனா, அந்த தூதுவர்களை செய்தியாளர்களை இறை செய்தியை கொடுப்பதற்காக தூதுவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்கள் மேலே இருந்து வந்தார்கள். போல்தே ஏகே ஃபிர் மான்தே நஹிஹே, கூறுவது ஒன்று, அப்போ மேலிருந்து இறைவன் அனுப்புனாரு நீங்களே சொல்கிறீங்களே, அப்போ ஏன் சர்வ வியாபின்னு சொல்கிறீங்க? இது சரியான்னு கேட்டால் ஏற்றுக்கொள்வதில்லை. பாப் धर्म स्थापनार्थ बेच देते, उनकी संस्था भी उनके पीछे आने लग पड़ता है. பாபா தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக அந்த தர்ம பிதாக்கள், இறை தூதர்கள்னு சொல்லுவாங்க, மெசஞ்சர்ஸ் சொல்லுவாங்க, அவங்கள அனுப்புகிறான்.
எப்போ அவங்க வர்றாங்களோ அப்போ அந்த மதத்தை சார்ந்த மற்ற ஆத்மாக்களும் கூடவே இறங்கி வர்றாங்க. பல பல தேவி தேவதாओं की संस्था है. முதல்ல தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் பரந்தாமம் என்ற வீட்டை விட்டு கீழே இறங்கி வர்றாங்க. पहले आदि सनातन देवते धर्म वाले लक्ष्मी नारायण आएंगे अपनी प्रजा सहित. முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் மற்றும் அவர்கள் பிரஜைகளோடு கீழே இறங்கி வருகிறார்கள். और कोई प्रजा सहित नहीं आते. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அந்த தர்ம பிதாக்கள் மட்டும்தான் முதல்ல வர்றாங்களே தவிர அந்த தர்மத்தை சார்ந்த பிரஜைகளோடு அவங்க வர்றதில்லை. वक्त एक आएंगे फिर दूसरा तीसरा आएगा. முதல்ல அவர் ஒருத்தர் வர்றாரு, அவர்களுக்கு பின்னாடி ரெண்டாவது மூணாவதுன்னு அந்த ஆத்மாக்கள் கீழே இறங்கி வர்றாங்க. यहाँ तुम सब तैयार हो रही हो बाप से वर्षा ले. நீங்க இப்ப எல்லாமே தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியினை பெறுவதற்காக. एक स्कूल है, இது ஒரு பாடசாலை. घर में रहते एक घड़ी आधी की पुनः आधा. வீட்டில் இருந்தாலும் 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரமாவது நம்ம பாபாவை நினைக்கணும். एक सेकंड में तुमको सिर्फ बतलाते हैं परम पिता परमात्मा से तुम्हारा क्या संबंध. ஒரு செகண்ட்ல நாம் இதை புரிய வைக்கலாம். என்ன பரம்பிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? मुख से कहते परम पिता वक्त तो सबका बाप है. நீங்களே பரம பிதான்னு உங்கள் வாயில் சொல்கிறீங்க. அப்போ பிதானா அனைவருக்கும் அவர் தந்தையாக உள்ளார். கிரியேட்டர் ஹே फिर भी बाप ने समझते क्यों क्या कहेंगे. அவர் கிரியேட்டராக இருக்கின்றார், ஆனாலும் அந்த அப்பாவை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா அப்போ என்னன்னு சொல்கிறது? बाप स्वर्ग का रचयिता है, जरूर स्वर्ग की बादशाह दी. பாபா ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர், அவசியம் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை தருகிறார். பாரத்கோ தியா ஹுவா ஹைனா, பாரதத்திற்கு கொடுத்துள்ளார். நர்சி நாராயண் பனனேவலா ராஜ்யோ மெசூர் ஹே, நரனிலிருந்து நாராயணனாக மாற்றக்கூடியவர் ராஜ்யோகத்தை கற்பிக்கிறார். அதனால ராஜ்யோகம் என்பது புகழ் பெற்றது. ஏக் சத்யநாராயண் கி கதாபிகை, இது சத்யநாராயணன் கதை கூட. அமர் கதாபிகை, அமர கதையாகவும் உள்ளது. தீஸ்ரீ கி அத்தா தீஸ்ரா நேத்திர மில்னே கி கதாபிகை, தீஸ்ரீ கதா அதாவது மூன்றாவது ஞான கண்ணை தரக்கூடிய கதையாகவும் உள்ளது. தும் பச்சே சாந்தே பாபா அம்கோ வர்ஷா தேரா, குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, பாபா நமக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்கோ கோய் பந்தன் நஹி, அவருக்கு எவ்விதமான பந்தனம் இல்லை. சர்வீஸ் பி கர் சக்தா ஹே, சேவை கூட செய்ய இயலும். பாபா ஹரேக்கி நப்ஸ் தேக்தா ஹே, பாபா ஒவ்வொரு குழந்தைகளின் நாடியை பார்க்கிறார். உன்கோ கோய் பந்தன் நஹி ஹே, அவர்களுக்கு எந்த விதமான பந்தனம் இல்லை அல்லவா. சர்வீஸ் பி கர் சக்தா ஹே, அவர்களால் சேவை செய்ய இயலுமா. பாப் லாயக் தேக்கர் ஃபிர் டைரக்ஷன் தேத்தா, பாபா அவர்களுடைய தகுதிகளை பார்த்து அதற்கேற்ப ஸ்ரீமத் கொடுக்கின்றார். சர்க்கம்டன்சஸ் தேக் கஹா ஜாத்தா, அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஸ்ரீமத் தருகிறார். தும் யஹா ரக் சக்தே ஹோ, சர்வீஸ் பி கர்த்தே ரஹோ, நீங்கள் இங்கே இருக்க முடியும், சேவையும் செய்ய முடியும். जहाँ जहाँ ज़रूरत पड़ेंगे प्रदर्शन में तो बहुतों को ज़रूरत पड़ती है. எங்கெல்லாம் அவசியமோ அங்கே பாபா சேவை செய்ய அனுப்புவார். மேலும் கண்காட்சிகள் வைக்கும்போது நிறைய பேர் அவசியம் தேவையாக இருக்கின்றது. புஜ்ருக் பி சாகியே கன்யா பி செய், முதியவர்களும் தேவையாக உள்ளது, கன்யாக்களும் தேவையாக உள்ளார்கள். சப்கோ சிக்ஷா மில்தி ரஹி, எல்லாருக்கும் பாபா அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏகை படாயி, இது படிப்பு. பகவான் வாச், பகவான் கஹா ஜாத்தா ஹே நிராகார் கோ, பகவானுடைய மகா வாக்கியம் பகவான் என்று நிராகாரரை தான் சொல்லப்படுகின்றது. தும் ஆத்மா உன்கே பச்சே ஹோ, நீங்கள் ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள். கத்தே ஓ காட் ஃபாதர் தோ உன்கோ சர்வேபை தொடங்கி கஹெங்கே, அவரைத்தான் காட் ஃபாதர்னு சொல்கிறோம். அப்போ ஃபாதர்னு சொல்லும்போது அவர் எப்படி சர்வ வியாபின்னு சொல்ல முடியும்?
லௌகிக் பாப் சர்வவியாபி ஹே கியா? லௌகிக அப்பாவை சர்வவியாபி என்று கூற முடியுமா? நஹி. तुम फादर कहते हो, फिर गाते ही पतित पावन बाप तो जरूर यहाँ आकर पावन बनाएंगी. ஸோ எப்படி லௌகீக தந்தை தந்தைன்னு சொல்றதுனால அவரை எங்கும் வியாபித்திருக்கின்றான்னு கூற முடியாதோ, அதே போல் இவரையும் நீங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, மேலும் பதீத்த பாவனன் தந்தைன்னு சொல்கிறீங்க. அப்போது அவர் பாவனமாக நம்மை ஆக்குவதற்காக இங்கே வருகிறார். தும் பச்சி ஜான்தியோ பத்தீத் சே பாவன் பன் ரஹேஹி. இப்பொழுது குழந்தைகளாகி நாம் பத்தியத்திலிருந்து பாவனமாக ஆகி கொண்டிருக்கின்றோம். बाप कहते ही मेरे 5 वर्ष बाद फिर से आकर मिले हुए बच्चे. பாபா சொல்றாரு, 5000 ஆண்டுகள் கழித்து நீங்கள் மீண்டும் என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள். तुम फिर से वर्षा लेने आए हो. நீங்கள் மீண்டும் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். जानती हो राजधानी स्थापना हो रही है. நாம் அறிந்து கொண்டோம், ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. जैसे मम्मा बाबा शिव बाबा से वर्षा लेता है. எப்படி மம்மா பாபா சிவ தந்தை கிட்டிருந்து ஆஸ்தி அடைகிறாங்க, ஹம் பி உன்சே லேத்தே ஃபாலோ கரும். நாமளோ அவரிடமிருந்து பெறுகின்றோம். ஆகவே அவரை நாம் பின்பற்ற வேண்டும். மம்மா பாபா ஜெய்சா சர்வீஸ் பி கரும். மம்மா பாபா போன்று சேவை கூட செய்யணும். மம்மா பாபா நரன் से नारायण बनाने की कथा सुनाते हैं. மம்மா பாபா நரன்லிருந்து நாராயணனாக மாறுவதற்கு கதை கூறுகின்றார். ஹம் ஃபிர் கம் கியூ சுனே. இப்போ அவர் சொல்லும்போது நாம் ஏன் குறைவாக கேட்க வேண்டும்? ஜான்தே வகி சூரியவன்சி ஃபிர் சந்திரவன்சி பனேங்கி. இப்போ நம்ம ஞானம் கேட்டால்தான் நம்ம சூரியவம்சி சந்திரவம்சியாக ஆக முடியும். பல तो सूर्यवंशी में जाना पड़े. முதல்ல சூரிய வம்சத்திற்கு செல்ல வேண்டும். சமஸ்தோ ஹைனா, பாபா நமக்கு எல்லாமே புரிய வைத்து விட்டார். பிகர் சமஜ் ஸ்கூல் மே கோய் பைட் ந சகே. பள்ளியில் குழந்தைகள் படிக்க போகிறாங்கன்னா புரிந்து கொண்டால்தான், அந்த புரிதல் என்ற தன்மை இருந்தால் தான் அந்த குழந்தை ஸ்கூலில் உட்காந்து படிக்க முடியும். பாபா ஸ்ரீமத் தேதி. பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். हम जानते इनमें तो बाबा की प्रवेशता है. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், பிதா ஸ்ரீ பிரம்மா சரீரத்தில் शिव बाबा பிரவேசமாயிருக்காருன்னு. नहीं तो प्रजापिता कहाँ से है? இல்லைன்னா பிரஜாபிதா எங்கிருந்து வந்தார்? பிரம்மா तो सूक्ष्म वतनवासी है. பிரம்மா என்பவர் சூக்ஷ்ம வத்தனவாசி. பிரஜாபிதா तो यहाँ பிரம்மா சூக்ஷ்ம வத்தன்வாசி. ஆனால் பிரஜாபிதா பிரம்மா என்பவர் இந்த சாக்கார உலகத்தில் தான் தேவையாக இருக்குது. ஏன்னா பிரஜைகள் இங்கே தான் படைக்கிறார். அப்போ அவர் இந்த உலகத்தில் தான் தேவையாக இருக்குது. பாப் கத்தே பிரம்மா துவரமை ஸ்தாபன் கர்த்தாகும். பாபா சொல்கிறாரு, நான் பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்கின்றேன். கிஸ்கி, எதை ஸ்தாபனை செய்கிறாரு? பிராமணோங்கி, பிராமணர்களே. இஸ் பிரம்மாமே பிரவேஷ் கர்த்தா. இந்த பிரம்மாங்கிற ஒரு உடலை நான் பிரவேசமாகிறேன். तुम आत्मा भी शरीर में प्रवेश करते हो ना. ஆத்மாக்களாகி நீங்கள் கூட இந்த சரீரத்தில் பிரவேசமாகிறீங்க. முஜ் கத்தே ज्ञान का सागर. நீங்கள் என்னை ஞான கடல் என்று சொல்கிறீங்க. तो हम निराकार ज्ञान कैसे सुना. இப்போ நான் நிராகாரமானவன், அப்போ எப்படி நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பேன்? கிருஷ்ண को तो ज्ञान का सागर नहीं है. ஸ்ரீ கிருஷ்ணரை ஞான கடல் என்று கூற முடியாது. कृष्ण की आत्मा बहुत जन्मों के अंत में ज्ञान लेकर फिर कृष्ण बने. கிருஷ்ணனுடைய ஆத்மாவே பல ஜென்மங்கள் எடுத்த பிறகு இறுதி பிறவியில் ஞானம் கேட்டு மீண்டும் கிருஷ்ணனாகிறார். அபி நஹி, இப்பொழுது இல்லை. தும் जानते हो भगवान द्वारा राज्यों से देवी देवता स्वर्ग के मालिक बने हैं. நாம் தெரிஞ்சிட்டோம், பகவான் மூலமாக ராஜ் யோகத்தை கற்றுக்கொண்டு பின்னர் தேவி தேவதா ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றார்கள். பாப் கத்தி கல்ப் கல்ப் தும்கு ராஜ்யோ சிக்காதா. பாபா சொல்றார், கல்ப கல்பன் நான் உங்களுக்கு ராஜ்யோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். படாய் சே ராஜாய் மில்தி, தும் ராஜாவும் கா ராஜா பனே. படிப்பின் மூலமாகத்தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது. நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகிறீர்கள்.
துமாராமா ஏம் ஆப்ஜெக்ட் ஏகை, இதுதான் உங்களுடைய லட்சியம், குறிக்கோள். தும் ஆயோகோ ஃபிர்சை சூரியவம்சி தேவி தேவதா பன்னே, நீங்கள் வந்திருப்பதே மீண்டும் சூரிய வம்சத்தின் தேவி தேவதைகளாக ஆகுவதற்கு. ஏக் தேவி தேவ தர்ம கி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே, ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அபிதோ அநேக் அநேக் தரம், இப்பொழுது அநேக அநேக தர்மங்கள் உள்ளன. அநேக் குருபிகி, அநேக குருமார்களும் இருக்காங்க. வக்ஸப் கலா சோச்சாயிங்க, கலியுகத்தில் இருக்கிறது எல்லாமே விநாசமாயிடும். இன் சப் குருவோம் கி குரு சத்கதி தாத்தா ஏக் பாப் ஹே, அனைத்து குருக்களுக்கும் சத்கதி தரக்கூடிய தந்தை ஒரே ஒருவர்தான். சாது லோக் பி சத்கதி கர்னே ஆயா, சாதுக்களுக்கும் சத்கதி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகே சல் வக்பி துமார் ஆகே ஜுகெங்கே கல பைலே மாஃபி, காலம் செல்ல செல்ல அவர்களும் உங்கள் முன்னால் தலை வணங்குவார்கள். எப்படி கல்பத்துக்கு முன்னாடி நடைபெற்றதோ அதுபோல் தும் பச்சோம் கி புத்தி மீ ராமா கா சாரா ராஜ், குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த நாடகத்தின் முழு ரகசியம் புரிந்துள்ளீர்கள். ஜான்தியோ சூக்ஷ்மவத்தன்மே பிரம்மா விஷ்ணு சங்கர் விரியகை பிரஜாபிதா, சூக்ஷ்ம வத்தனத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காங்க. அதன் பிறகு இந்த பிரஜாபிதா கித்து பிரம்மா கி புட்டே தன்மே பிரவேஷ் கர்த்தா, பிரம்மா என்ற வயோதிகருடைய உடலில் தான் நான் பிரவேசமாகிறேன். இன்கோபி கத்து ஹே பச்சி, இவரை கூட ஓ குழந்தா என்று அழைக்கிறார். தும் சப் பிராமன் ஹோ தும் ஃபிர் கலஷ் ரக்தா, நீங்கள் அனைவரும் பிராமணர்கள், உங்கள் மீது கலசத்தை வைக்கின்றேன். தும்னே இத்தனை ஜனம் லியா இசமே ஹைஹி ரௌரவ் நர, நீங்கள் இத்தனை பிறவிகள் எடுத்தீர்கள்னு பாபா புரிய வைக்கிறாரு. மேலும் இச்சமயம் உலகம் கொடூரமான நரகமாக இருக்கின்றது. பாக்கி தோ கோய் நதி நகி ஜிஸ்கே நரக்கா ஜாய், மற்றபடி ஏதோ ஒரு நதி ஓடுகின்றது, அதுதான் நரகம், அங்கே போனால் நமக்கு தண்டனைகள் கிடைக்கணும்லாம் புராணங்களில் எழுதியிருக்காங்க. கருட் புராண் மே போத் பாத்தே லிக் தியா ஹே, கருட புராணத்தில் நரகத்தை பற்றிய பல்வேறு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. பாபா பச்சும் கு பைட் சம்சாத், பாபா குழந்தைகளுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகம்தான் கொடூரமான நரகம். எப்பி தோ படா ஹுவா ஹேனா तो अब भोलानाथ बाप तुम बोले बच्चों को बैठ समझाता है. பிதா ஸ்ரீ பிரம்மாவோட நிறைய வேத சாஸ்திரங்கள் படிச்சிருக்கார். இப்போ போலநாத் பாபா கல்லம கபடமற்ற குழந்தைகளுக்காக அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். கரீப் போலே பச்சி ஹோ, ஏழை குழந்தைகள் தான் ரொம்ப கல்லம் கபடமற்ற. ஃபிர் ஊஞ்சித்தே ஊன் சவுகார் பனாத், அந்த ஏழை குழந்தைகள் சத்தியத்தில் என்ன ஆகிறாங்க? இப்போ புருஷார்த்த நல்லா பண்ணுறதுனால அவங்க மிகுந்த செல்வந்தர்களாயிடுறாங்க. தும் ஜான்தே ஹோ சூரியவம்சி மாலிக் பந்தே, சூரிய வம்சத்துக்கே அவர்கள் மாலிக்காக ஆகிறாங்க. फिर आहिस्ते आहिस्ते गिरते गिरते क्या हो गया, சூரிய வம்சத்தின் தலைவர்களாக இருந்தவர்களே பிறகு பிறப்பெடுக்க எடுக்க கீழ்நிலைக்கு தாழ்ந்த நிலைக்கு வந்துடுறாங்க. கேசே வண்டர்ஃபுல் கேள்கை, இது எவ்வளோ விசித்திரமான ஆச்சரியமான விளையாட்டாக இருக்கின்றது. சொர்க்கமே கித்னா மாலாமால், சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தீங்க. அவிபி ராஜாவும் கி போத் படை படை மெஹல்கை, இன்று கூட ராஜாக்கள் பெரிய பெரிய மாளிகையில் வசிக்கிறாங்க. ஜெய்ப்பூர் மேபிகினா, ஜெய்ப்பூர் ராஜாவுடைய பேலஸை போல் நினைவு சின்னம் இருக்குது. ऐसे से महल ही तो आगे वाले पता नहीं कैसे होगा. இன்னாருடைய மாளிகைகள் இப்போ இருக்குது, ஆனால் சத்தியத்தில் அவங்க மாளிகைகள் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. गवर्नमेंट हाउस भी ऐसे नहीं बनते, राजाओं की महल बनाने की बब का ही अलग. கவர்மெண்ட் ஹவுஸ்ன்னு கட்டுறாங்க, பட்டு ராஜாக்களுடைய மாளிகை போல கூட அதெல்லாம் இருக்காது. ராஜாக்களுடைய மாளிகை மிகவும் ஆடம்பரமாக இருக்கும்.
अच्छा फिर स्वर्ग का मॉडल देखना है तो जाओ अजमेर. நல்லது. ஸ்வர்க்கத்தின் மாடல் நீங்க பார்க்கணும்னா அஜ்மீர்ல வைக்கப்பட்டுள்ளது. एक மாடல் बनाने में मेहनत अच्छी की. ஸ்வர்க்கத்தினுடைய ஒரு மாடல் அங்கே வச்சிருக்காங்க. ஆனால் அதை மாடல் தயார் பண்ணுறதுக்கு நல்லா முயற்சி செய்திருக்காங்க. देखने से तुमको कितना खुश हो. பார்க்கும்போதே அந்த மாடலை பார்த்தாவே எவ்வளோ குஷி ஏற்படுது. யஹா तो பாபா ஜட் சாட்சாத்கார் கராது. ஆனால் இங்கே பாபா அங்கே ஜெய்ப்பூரில் வெறும் மாடல் தான் வச்சுருக்கான். பட் இந்த யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் பாபா ஒரு செகண்டில் அநேகருக்கு ஸ்வர்க்கத்தின் காட்சிகள் சாட்சாத்காரம் செய்ய வச்சுருக்காங்க. जो दिव्य दृष्टि से देखते ही वक्त फिर तुमको प्रैक्टिकल में देखना है. இதெல்லாம் பாபா திவ்ய திருஷ்டியின் மூலமாக குழந்தைகளுக்கு காண்பித்தாரோ அதெல்லாம் நடைமுறையில் பார்க்க போகிறோம். பக்தி में भक्तों का बल साक्षात्कार होता परंतु वह कोई वैकुंठ के मालिक थोड़ी ही बनेंगे. பக்தி மார்க்கத்தில் பக்தர்களுக்கு கூட சாட்சாத்காரம் ஏற்படலாம். ஆனால் சாட்சாத்காரம் பார்த்ததுனால அவங்க ஒன்றும் வைகுண்டத்தின் எஜமானர்கள் ஆகிறதில்லை. तुम तो प्रैक्टिकल मालिक बनते हो. நீங்கள் நடைமுறையில் எஜமானர்களாகிறீங்க. अभी तो है नर. இப்போ இருப்பது நரகம். एक दो को काटते लड़ते ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சண்டையிட்டு கொள்கிறாங்க. பாபா சொல்கிறாரு காண்டத்தே லடுத்தேரு. ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. बच्चे बाप का भाई कभी खून करने में देरी नहीं करते. குழந்தை அப்பாவை, சகோதரன் சகோதரனை கொலை செய்யக்கூட தாமதிக்கிறது. சத்தியமே லடை ஆதிக்கித்தோ கொய் பாத்தினை. சத்தியத்தில் இம்மாதிரியான சண்டை சச்சரவுகளுக்கு உண்டான பேச்சே கிடையாது. அப்கி கமாய் சே 21 ஜனம் கிளி 10 பாத்தி. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக வருமானத்தினுடைய பலன் 21 பிறவிக்கு நீங்கள் பதவி பெறுகிறீர்கள். தோத்தும்கோ கித்னா குஷோனி செய். அப்போ நான் இப்போ செய்கிறதுனால 21 பிறவிக்கு எனக்கு பதவி கிடைக்குது அப்படின்னு அந்த புரிதல் இருக்கும்போது ஆத்மாவுக்கு ரொம்ப குஷி அனுபவம் செய்யுது. पहले बात है अगर बाप का परिचय और बाप की बायोग्राफी को ना जाने बाकी बाबा कहने से फ़ायदा क्या है. பாபாவின் அறிமுகத்தை, தந்தையினுடைய வரலாற்றை நாம் அறிந்த பிறகு பாபா சொன்னால் பத்தாது, பாபாவுடைய அறிமுகம் மட்டும் தெரிஞ்சிட்டா பத்தாது, அவருடைய பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அனைத்தும் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் தெரிஞ்சுக்காம சும்மா பாபா பாபான்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. इतने दान पुण्य करते तो भारत का ये हाल हो गया. எவ்வளோ தான புண்ணியங்கள் செய்கிறாங்க, ஆனாலும் பாருங்க இன்னைக்கு பாரதம் தின்னிலை. परंतु कोई एक नहीं समझते कहती ना भक्ति की बात भगवान मिलेगा. மற்றபடி யாருக்கும் இந்த புரிதலே இல்லை. நாம் இவ்வளோ பக்தி செய்கிறோம், இந்த பக்தர்களுக்கு பகவான் கிடைப்பாருன்னு தெரியாமல் இருக்காங்க. परंतु और कब किसको मिलेंगे. भक्त तो सब करते परंतु सबको राजाई तो नहीं मिलते. பக்திக்கு பிறகு பகவான் கிடைக்கிறாருன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் எந்த பக்தர்களுக்கு எப்போ பகவான் கிடைப்பார். அனைவரும் ராஜ்யத்தை பெற முடியாது. कितने गुंजाइश है समझने के लिए तुम कोई को कर सकते हो. शास्त्र आदि सब बोलो जीते जी मरो. ஆக பாபா எவ்வளோ ஆழமான விஷயங்கள் தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் யாருக்கு வேணாலும் இது சொல்லலாம். என்ன சொல்லலாம், நாம் பாபாவிடமிருந்து என்ன பண்ணோம், ராஜ்யத்தை பெறணும். நீங்கள் படித்த அனைத்து வேத சாஸ்திரங்களையும் மறந்துடுங்க, வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகுங்கள். பிரம்ம தத்துவகை உசே வர்ஷாத்தோ நகி மில் சக். பிரம்ம தத்துவம் என்பது ஆத்மாக்களின் வீடு. வீடு வந்து நமக்கு எந்த ஆஸ்தி கொடுக்காது. வருஷாத்தோ பாப் சேஹி மில்து. ஆஸ்தி என்பது தந்தையிட்டிருந்தால் கிடைக்கும். கலப் கலப் ஹம் ஹி லேத்தே ஹே. ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் தான் பெறுகின்றோம். கை நெய் பாத் நெய். இது ஏதோ புதிய விஷயம் அல்ல. அப் நாட்டக் பூரா ஹோனே வாலா ஹே. இப்பொழுது நாடகம் முடிவு பெறப் போகின்றது.
हमको शरीर छोड़ वापस घर जाना है. நாம் இந்த शरीरத்தை விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும். जितना याद करेंगे तो अंतमति सोगति होச்சு. நீங்கள் எவ்வளோ பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இறுதி நேரம் பாபா நினைவு தானாகவே வரும். அப்போ உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். वर्षा तो बाप से ही मिलता है, कलप कलप हम लेते हैं. ஆஸ்திங்கிறது நம்ம பாபா கிட்ட இருந்து தான் அடைகின்றோம். கல்ப கல்ப அவர் நமக்கு கொடுக்குறாரு. இன்கோ கயாமத் கா சமய கஹா ஜாதா ஹை. இப்போ நடக்கக்கூடிய காலம் இறுதி காலம் என்று சொல்லப்படுகின்றது. பாப ஆத்மாவுக்கு ஹிசாப் கிதாப் சுக்தோன. பாப ஆத்மாக்களுடைய கணக்கு வழக்கு முடிவடைய போகின்றது. புண்ணிய ஆத்மா பன்னாஹி யோக பல்சே. இப்போ நம்ம புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். யோக பலத்தின் மூலமாக பம்போர்கோ ஆக லகேகா. இந்த முள் காடானது தீக்கு இரையாக போகுது. பாபா இந்த உலகத்தை முள் காடுங்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் தீய குணங்களுடையவர்களாக ஆயிட்டாங்க. தீய குணங்களை தான் முட்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகமே முட்கள் நிறைந்த காடாயிடுச்சு. இது தீக்கிரையாக போகுது. ஆத்மா சலே ஜாயங்கி வாபஸ். அப்போ ஆத்மா இந்த உடம்பை விட்டுட்டு வீட்டுக்கு வாபஸ் போயிடும். एक धर्म की स्थापना होता अनेक धर्म का जरूर वापस चले. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களோ வாபஸ் போயிடுவாங்க. ஷரீரத்துடைய சாத்லேஜ். யாருடைய சரீரத்தையும் எடுத்து செல்ல முடியாது. கை கஹே மோட்சமிலே பரந்து எக்தோ ஹோ கைசே சார். ஒரு சிலர் மோட்சம் வேணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் பாபா சார் எப்படி மோட்சம் பெற முடியும்? ஜப்கி பனி பனாய் ட்ராமா ஜோ சதைவ் சல்தா ஹீ ரத். ஏன்னா இது ஆனது ஆக்கப்பட்டது நாடகம். இந்த நாடகம் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்கி எண்டு கபி ஹோத்தானே. இந்த நாடகத்துக்கு ஒரு பொழுதுமே முடிவே இல்லை. அனாதி சக்கர கைசே ஃபிர்தாக பாப்பை ட்ராய் சம்சாத்தி. இது ஒரு அழியாத அனாதி சக்கரம். இது எப்படி சுற்றி கொண்டே இருக்கின்றதுங்கிற வழிமுறை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். சப் பாத்தே சம்சானி படி. அனைத்து விஷயங்கள் பாபா புரிய வைக்கிறார். ஜப் ஜாஸ்தி சமஜனை லக் படுத்தே தோ விருத்தி ஹோனா லக் படுத்தா ஹே. எப்போ நல்லா புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார்களோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? வளர்ச்சி ஏற்படுகின்றது. ஏக் துமரா ஊஞ்சி தர்மம் ஹே இன்கி சிடியா கா ஜாத்தி ஹே. இது ரொம்ப மிக உயர்ந்த தர்மம். எது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இந்த தர்மத்தை பாபா என்ன சொல்கிறாரு? சிடியா காஜா. பறவைகள் சாப்பிட்றதுன்னு என்ன? மாயை சாப்பிட்றது. அவர் தர்மம் கி சிடியா நகி காத்து. மற்ற தர்மத்தினர்களுக்கு மாயை என்ற பறவை வந்து சாப்பிட்டுடுச்சுன்னு சொல்ல முடியாது. தும் பச்சோं की इस दुनिया में कोई शौक नहीं रखना चाहिए. குழந்தைகளாகி நீங்கள் இந்த உலகத்தின் மீது எந்த விதமான ஆசை ஆர்வம் என்பது இருக்கக்கூடாது. एक कब्रिस्तान है. ஏன்னா இது ஒரு சுடுகாடு. புராணி துனியா சே கியா லஹாவ் ரக்னா है. இது பழைய உலகம். அப்போ இந்த பழைய உலகத்தின் மீது நம்ம என்ன பற்றுதல் வைக்கிறது? அமெரிக்கமா ஜோ சென்சிபிள் கை வக் சமஸ்தே கொய் பிரேரக் है. அமெரிக்காவில் ரொம்ப புத்திசாலிகள் இருக்காங்க. பட் அவங்க கூட என்ன சொல்கிறாங்க? யாரோ எங்களுக்கு தூண்டுதலை கொடுக்கின்றார்கள். மௌத் சாம்னே கடா है. மரணம் எதிரிலே இருக்கு. வினாஷ் தோ ஹோனி ஹி. வினாசம் என்பது ஏற்பட்டே தீரும். சப்கி தில் தோ காத்தீரத். எல்லாருடைய உள்ளமும் என்ன பண்ணிருக்கு? அரித்து கொண்டே இருக்கின்றது. ட்ராமா கி பாபி ஐசே பனி ஹுயி ஹி. இந்த நாடகமே அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஷிவ் பாபா தோ தாத்தா இன்கோ கொய் ஆசக்தி நகி. ஷிவ் பாபா வள்ளலாக இருக்கின்றார். இவருக்குன்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நிராகார். அவர் நிராகாரமாக இருக்கார். சப் குச் பச்சோங்கு நயி துனியா பி பச்சோம். எல்லாமே குழந்தைகளுக்கு தான். புதிய உலகம் கூட குழந்தைகளுக்கு தான். விஸ்வ கி பாதுஷாம் ஸ்தாபன் கர் ரஹே ஹே. விஸ்வ ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஹம் ஹி ராஜ்யகர். நாம தான் அரசாட்சி செய்ய போகிறோம். பாபா கித்னா நிஷ்காமி ஹே. பாபா எவ்வளோ சுயநலமற்றவராக இருக்கிறார். तुम बाबा को याद करेंगे तब तुम्हारा बुद्धि के ताला खुले.
நீங்கள் சிவ பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால்தான் உங்களுடைய புத்தி என்ற பூட்டு திறக்கப்படும். தும் டபுள் ஃபிலாந்த்ரபிஸ்டு, நீங்கள் இரட்டை மகாதானிகளாக இருக்கிறீர்கள். தன் மன் தன் தேத்தி, மனம் உடல் பொருள் இதை கொடுக்கின்றீர்கள். அவினாஷி கியான் ரத்தன் கபி தான் தேத்தி, அழியாத ஞான ரத்தனங்களை கூட தானம் செய்கிறீர்கள். சிவ பாபாவுக்கு தும் கியா தேத்தி, சிவ பாபாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? கரிதர் கோ தேத்தே ஹேனா, எப்படி சுடுகாட்டில் அந்த சுடுகாட்டு பறையன் இருப்பான், அந்த உடம்பை எரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பழசு என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஈஸ்வர் சமர்ப்பன் ஈஸ்வர் பூக்கே ஹே கியா, ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஈஸ்வரனும் கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. இப்போ ஈஸ்வரன் என்ன பட்னியில் இருக்காரா? வா கிருஷ்ண அர்ப்பணம் கர்த்தே, அல்லது கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்கிறீங்க. தோனோக்கு பிகாரி பனாதியா, ரெண்டு பேரையுமே என்ன பண்ணிட்டோம்? பிச்சைக்காரர்களாக ஆக்கிட்டோம். நான் அவங்களுக்கு கொடுக்குறோன்னா அவங்க என்ன இல்லாதவர்களா? வக்தோ தாத்தாகி, பாபா வள்ளலாக இருக்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ணன் அனைத்தும் சம்பன்னமானவர். அதனால் ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே தேவையே இல்லை. अच्छा, நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தை ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். புராணி துனியா கிசி பி சீஜ் மே லஹாவ் நஹி ரக்னா. பழைய உலகத்தில் எந்த ஒரு பொருள் மீதும் நாம் பற்றுதல் வைக்கக்கூடாது. इस दुनिया में किसी बात का शौक नहीं रखना क्योंकि एक कब्रस्तान होने वाला. இந்த உலகத்தில் எந்த விஷயத்திலும் நீங்கள் எதிலும் ஆசை வைக்கக்கூடாது, ஏனென்றால் இது சுடுகாடாக மாறப்போகின்றது. அப் நாட்டக் பூரா ஹோத்தா, இப்பொழுது நாடகம் முடிவடைய போகின்றது. இசாப் கிதாப் சுக்துகர் கர் ஜானா ஹே, கணக்கு வழக்கை முடித்து கொண்டு நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். इसलिए योग बल द्वारा पापों से मुक्तो पुण्य आत्मा बन. ஆகவே யோக பலத்தின் மூலமாக பாவங்களிலிருந்து முக்தி பெற்று புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். டபுள் தானி பன்னாகே, இரட்டை தானிகளாக ஆக வேண்டும். அப்படின்னா மனம் உடல் பொருளும் தானம் பண்ணுறோம், மேலும் ஞான ரத்தனங்களையும் தானம் பண்ணுறோம். वरदानम. खुशी की खुराक द्वारा मन और बुद्धि को शक्तिशाली बनाने वाला அச்சல் அடோல் பவ. குஷி என்ற சத்தான உணவின் மூலம் மனம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்கள், ஆடாத அசையாதவர்களாக ஆகுக. வா பாபா வா और வா மேரா பாக்யவா. ஆஹா பாபா ஆஹா, ஆஹா என்னுடைய பாக்கியம் ஆஹா. சதா எஹி குஷி கா கீத் காத்தீர், சதா இந்த மகிழ்ச்சி நிறைந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். குஷி சப்சே படி குராகே, குஷி என்பது அனைவரை விட சத்தான உணவு. குஷி ஜிசா ஒரு கொய் குராக் நெய், சத்தான உணவு குஷி, இதைவிட ஒரு சத்தான உணவு வேறு எதுவுமே இல்லை. ஜோ ரோஜ் குஷி கா குராக் காத்தா ஹே ஓ சதா தந்துருஸ்த். யார் தினம்தோறும் இந்த குஷி என்ற சத்தான உணவை சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் என்றும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். கபி கம்சோர் நஹி ஹோத்தே, அவர்கள் ஒரு பொழுதுமே பலகீனமானவர்களாக ஆக மாட்டார்கள். इसलिए खुशी का खुराक द्वारा मन और बुद्धि को शक्तिशाली बनावो तो स्थिति शक्तिशाली रहेंगी. ஆதலால் குஷி என்ற சத்தான உணவின் மூலம் மனம் புத்தியை சக்திசாலியாக ஆக்குங்கள், அப்போ உங்கள் ஸ்திதி சக்திசாலியாக இருக்கும். ஐசே சக்திசாலி ஸ்திதி வாலா சதா அச்சல் அடோல் ரே. அப்படிப்பட்ட சக்திசாலியான மனம் உடையவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க? சதா ஆடாத அசையாதவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகன். मन और बुद्धि को अनुभव की सीट पर सेट कर दो तो कभी अपसेट नहीं होगा. மனம் மேலும் புத்தியை அனுபவம் என்ற
சீட்டில் செட் பண்ணுங்க. அவர்கள் ஒரு பொழுதும் அப்செட் ஆக மாட்டார்கள். அனுபவம் என்ற சீட்டில் இருந்தால் செட் ஆகிட்டோன்னா நம்ம அப்செட் ஆக மாட்டோம். இன்னைக்கு பாபா முக்கியமாக நமக்கு என்ன சொல்கிறாரு? குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருமே வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும். அதனால் வீட்டுக்கு போகக்கூடிய பாதை அனைவருக்கும் காட்டணும். எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, எத்தனையோ மடாலயங்கள் இருக்குது. ஆனால் அங்கே எல்லாமே பக்திக்கு உண்டான விஷயத்தை தான் கற்றுத்தராங்க தவிர வீட்டுக்கு போகக்கூடிய பாதை யாரும் காட்டலை. ஒரே ஒரு பாபா தான் நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய வழி சொல்கிறார். அதனால தான் ஒரு செகண்டில் ஜீவன் முக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செகண்டில் இவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு அப்பாவை புரிஞ்சுட்டா நமக்கு என்ன ஆயிடுது? ஆஸ்தி கிடைச்சிருது. அதனால் ஒரு செகண்டில் ஜீவன் முக்தின்னு பாடியிருக்காங்க. அதனால் அனைவருக்கும் நம்ம இந்த வழி காட்டணும். மேலும் பாபா சொல்கிறாரு, சேவைக்கு தகுதியான குழந்தைகளுக்கு பாபா ஸ்ரீமத் கொடுக்குறார். அவங்க முதியவர்களாக இருந்தாலும் சரி, கன்னியாக இருந்தாலும் சரி, அவங்க பாபாவுடைய சேவைக்கு தகுதியானவர்களாக இந்த சேவை செய்ய அப்படின்னு பாபா சேவையில் அவர்களை ஈடுபடுத்துகிறார். மற்றபடி எல்லாருமே பாபாவுடைய ஆசிரமத்தில் அமர்ந்து கொள்ள முடியாது. அதனால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பாபா ஸ்ரீமத் கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. படைப்பாற்றல்ன்றது நம்ம எப்போ மகிழ்ச்சியாக இருக்கோமோ அப்போ தான் வெளிப்படும். மகிழ்ச்சின்றது நம்ம எப்போ திருப்தியாக இருக்கோமோ அப்போது தான் வெளிப்படும். Creativity comes when there is happiness. Happiness comes when there is contentment.